இங்க இந்த பெரியவர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பன்னு சார்னு ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனா இவரு திரும்பி பார்க்காதனால பைக்கை கொண்டு வந்து கிட்ட நிறுத்தி கூப்பிடுறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன சார் நீங்க பிஎஃப் செட்டில்மெண்ட்லாம் சீக்கிரமா எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவரு பையனோட கல்யாணம் வருது, அதனால தான் எடுத்துட்டேன்னு சொல்றாரு. சரி டீ குடிச்சிட்டே பேசுவோம் வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவர் எதுவுமே சொல்லாம நிக்கிறாரு. அதை பார்த்ததுமே இவர் டீ குடிக்க கூப்பிட்டாலும் வராம, கடன் கூட வாங்காம, மதியம் சாப்பாடும் சாப்பிடாம பன்னு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இவருமே என்ன சார் பண்றது, இந்த சாப்பாடோட காசெல்லாம் மிச்சம் பண்ணி தான் இப்ப கடன் இல்லாம பையனோட கல்யாணத்தையும் முடிக்க போறேன்னு சொல்றாரு. அண்ட் பத்திரிக்கையும் கொடுத்து பையனோட கல்யாணத்துக்கு வர சொல்றாரு. ஆனா இவரு நான் வந்தாலுமே உங்களை பையனை வாழ்த்த மாட்டேன், உங்களை தான் வாழ்த்துவோம், ஏன்னா நீங்க உங்களோட பையனோட கல்யாணத்தை நடத்த ரொம்பவும் போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. சோ கல்யாணம் முடிஞ்சாச்சு, மருமக கையில நல்ல சாப்பாடா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வராரு. இப்ப கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப மாசம் ஆகுது. இவர் சாப்பிடறதுக்காக வந்து உட்கார்றாரு. அப்பதான் அவங்க மருமக அவங்க பையன் கிட்ட நம்ம 2 பேரும் வேலைக்கு போறோம், அங்கேயே கேண்டீன்லயே சாப்பிடுறோம், இவர் ஒருத்தருக்காக நான் சாப்பாடு வெடிக்கணுமான்னு சொல்லிட்டு இவர் காதுபட திட்டுறாங்க. அதை கேட்டதுமே இவர் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பயுமே சாப்பாடுக்கு பதிலாக பன்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப பக்கத்திலே ஒரு சின்ன பொண்ணு இவர் பன்னு சாப்பிடறத பார்த்ததுமே ஏன் தாத்தா சாப்பாடு சாப்பிடலையா பன்னு சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. இவரும் உனக்கு பசி எடுக்குது, அப்ப உங்க வீட்டுல சாப்பாடு இல்ல என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த பொண்ணுமே நான் சாக்கோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டதுமே உனக்கு சாக்கோ மாதிரி தான் எனக்கு பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணோட அப்பா கூட்டிட்டு வர கீழே வராரு. அப்பதான் தெரியுது இந்த பொண்ணோட அப்பாவை இவரோட பையன் தான். ஆனா இந்த பொண்ணுமே அம்மா கூட நான் போறேன்னு சொல்லிட்டு மேல போயிடறா. ஆனா இவர் அவங்க அப்பாவை பார்த்ததுமே காலில் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறாரு. ஏன்பா என்னை விட்டு போனீங்க, உங்களை தேடும் போது தான் ஆபீஸ்ல விசாரிச்சேன், அப்பதான் நீங்க சாப்பாடுக்கு பதிலாக பண்ணு சாப்பிட்டே என்ன வளர்த்தீங்கன்ற உண்மையை எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்றான். சோ இதுக்கப்புறமும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, எப்படியாச்சும் வீட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கெஞ்சி அழுது கூப்பிடுறான். ஆனா நீ நார்மலா நீ அப்பான்ற முறையில கூப்பிட்டா கூட அவ்வளவு பிரச்சனை வராது, ஆனா நீ என்னை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கணும், இப்ப நீ அம்மா ரொம்பவும் அக்கறை காட்டுவேன், இந்த அக்கறையே ஒய்ஃபுக்கும் உனக்கும் பெரிய பிரச்சனையும் உருவாக்கும், அதனால நான் உன்னோட வீட்டுக்கு வரலன்னு சொல்றாரு. ஏன்பா என் மேல கோவமா, அதனால தான் வரமாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இவரு ஒரு புள்ள மேல அப்பா வச்சிருக்க பாசம் கடல் போல, அதனால தான் பாசம் எப்பவுமே குறையாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஏன்பா வீட்டுக்குள்ள வரமாட்டீங்க, ஒரு வேளை சாப்பாடாச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மேல போறான். ஆனா இவரு அந்த பண்ணை அங்கேயே வச்சுட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. அப்ப கீழே வந்த அவங்க பொண்ணுமே சாப்பாடு யாருக்குப்பா, செக்யூரிட்டி தாத்தாக்கான்னு கேட்கறாரு. இவருமே ஆமான்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு செக்யூரிட்டி தாத்தா சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டாரு, பண்ணு மட்டும் தான் சாப்பிடுவாருன்னு சொல்றா. அதை கேட்ட இவ அங்கேயே ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறான்.